எங்க ஒரு லேண்ட் நம்ம பாக்குறோம். அந்த லேண்ட் நம்ம பார்த்ததுனால பிடிச்சு அதை வாங்குறதுக்கு ரெடி ஆகும். வாங்குறதுக்கு ரெடி ஆகி வாங்குறதுக்காக எல்லாம் ரெடி அமௌண்ட்லாம் ரெடி பண்ணி சொந்தமாக்கலான்னு போகும்போதுதான் திடீர்னு அந்த லேண்டை குறிச்சு ஒரு வார்த்தை வருது. அதுல வில்லங்க இருக்குன்னு ஒரு வார்த்தை வருது. வாங்குவீங்க? உங்களுக்கு பிடிச்சது அமௌண்ட் இருக்குது, எல்லாம் இருக்கு, ஆனா ஏன் வாங்கல? ஒரே ஒரு வில்லங்க தானே, அது மொத்தமா வில்லங்கமாயிரும். பிடிச்ச லேண்ட் ஆனாலும் அமௌண்ட் இருந்தாலும் வில்லங்க இருந்தா வாங்க மாட்டோம். நாமே இப்படி பார்த்து வாங்கும்போது நீ சொந்தமானவன் தான், நீ உடன்படிக்கை பண்ணவன் தான், ஆனா சொந்தமாக்க வரும்போது உன் பத்திரத்துல வில்லங்க இருக்கக்கூடாது. பத்திரம் கிளியரா இருக்கணும். பத்திரம் கிளியரா இருக்கணும். அவர் வர்றதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணிருங்க. பத்திரம் கிளியர் ஆகாம சொந்தமாக சைன் போட மாட்டார். சபையே இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் சபைகளுக்கு பேசுகிறார். பத்திரத்தை கிளியர் பண்ணு. இப்பதான் தூக்கத்தில் எழுதி எந்த பத்திரம்? உங்க வீட்டு பத்திரம் தான், சீக்கிரம் எழுதி கொண்டு வாங்க. பத்திரத்தை கிளியர் பண்ணுங்க. பத்திரத்துல வில்லங்க இருந்துனா இது கர்த்தருக்கு பிடிச்ச லேண்ட் தான், இது நமக்கு பிடிச்ச லேண்ட் தான், அமௌண்ட் எல்லாம் இருக்கு, ரெடி, சொந்தமாக்கலாம் வரும்போது ஒரு காதல ஒரு நியூஸ் வருது அல்லது பார்க்கும்போது தெரியுது, அந்த பத்திரத்துல ஒரு வில்லங்க இருந்தா அவன் எவ்வளவுதான் பிடிச்ச லேண்ட் வாங்க மாட்டான். நிறைய லேண்ட் நம்ம சர்ச்சைக்கு பார்த்தோம், நிறைய பார்த்த லேண்ட் பிடிச்சது, அது பார்த்த லேண்ட் நிறைய வில்லங்கமும், அதனால அதை ஸ்கிப் பண்ணி வீட்டுக்கு ஒரு லேண்ட் பாக்குறோம், நிறைய இதுல வில்லங்க ஸ்கிப் பண்ணி விட்டுருவோம். ஆமா, பிடிச்ச லேண்ட் தான், பிடிச்ச இடம் தான், ரைட், பிடிச்ச இடம், அதனால நான் வாங்கிட்டேன்னா அது பிற்காலத்தில் எனக்கு பெரிய. இதே போலதான் பரலோ, ஒரு உலகத்துல ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு இப்படி ஒருவன் பார்க்கும்போது பரலோகம் என்னை சொந்தமாக்க வரும்போது எப்படி அவர் கவனிப்பா? அதனால ஒன்று அவளுக்கு ஏன் 9 இருக்குதுல்ல? இல்ல ஒன்று இல்ல, நாம அவர் தந்தவைகளை நான் ஒன்றை இழந்து கூடாது. அதற்காக அவள் என்ன செய்கிறாள்? 3 காரியத்தை செய்கிறாள். இந்த 3 காரியமும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டிய காரியங்கள். ஒன்று, நான் அதை சொல்லி விட்டுறேன், அதுக்கு நேரம் போகிறதுனால எல்லாத்தையும் விவரமாய் சொல்ல முடியுமான்னு தெரியல. நான் அந்த 3 காரியங்களை சொல்றேன். ஒன்று, அவளுக்குள் உணர்வு நஷ்டப்படவில்லை. உணர்வு நஷ்டப்படவில்லை. 2வது, விளக்கை ஏற்றுகிறாள். 3, வீட்டை பெருக்குகிறாள். ஆமென். உணர்வு நஷ்டப்படவில்லை, விளக்கை ஏற்றுகிறாள், வீட்டை பெருக்குகிறாள். ஹல்லேலூயா. இவள் இவ்வளவு வேகமாய் காணாமல் போன இந்த ஒரு வெள்ளிக்காசு எப்படியாவது எனக்கு கிடைச்சே ஆகணும், எனக்கு அது கிடைக்காம எனக்கு அடுத்து ஒரு சந்தோஷம் இல்லை என்று இவ்வளவு வேகமாய் பாரமாய் இவள் தேடுவதற்கான ரீசன் என்னன்னா, முதல்ல அவளுக்குள்ள ஒரு உணர்வு நஷ்டப்படல. என்ன உணர்வுனா, என் நேசர் சீக்கிரத்துல வரப்போகிறார் என்கிற உணர்வு. என் நேசர் சீக்கிரத்துல வரப்போகிறார். இந்த உணர்வு ஒருவேளை அவளுக்கு நஷ்டப்பட்டிருக்குமானால் அவள் தேடுவதை தாமதித்திருப்பாள். ஏமா இவ்வளவு வேகமா தேடுற? இன்னைக்கு அந்த காயின் உனக்கு வேணுமா? எஸ் வேணும். ஏன் இன்னைக்கே வேணும்? அவர் இந்த டைம்ல வருவேன்னு சொல்லிட்டு போகல, அவர் எப்ப வேணாலும் வருவார். அவர் எப்ப வேணாலும் வருவார். அவருடைய காலசத்தை எப்ப வேணாலும் துணிக்கும். எனவே நான் காலத்தை தாமதிக்க கூடாது. இழந்ததை எப்படியாவது நான் திருப்பி பெற்றுக்கொள்ளணும். இழந்ததை எப்படியாவது திருப்பி பெற்றுக்கொள்ளணும். தேவ பிள்ளையே, ஒரு தேவ பிள்ளை தேவன் தந்ததை இழந்து நிற்பது பரலோகம் விரும்பாது. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இந்த வார்த்தையின்படி, இந்த வார்த்தை நான் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறேன். நீ தேடுவது உண்மையானால் நீ திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா. இந்த உணர்வு அவளை என்ன வைக்குதுன்னா, தேட வைக்குது. பைபிள் ஒரு வார்த்தை அழகா இருக்குது பாருங்க. சங்கீதத்திலே அவன் 14வது சங்கீதம் 2வது வசனம், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ. இந்த வார்த்தையை படிக்கும் போது நான் இதை இப்படி படிச்சேன், உணர்வு இருந்தா தேடும். எனக்குள்ள உணர்வு இருக்கும்னா நான் தேட வேண்டியதை தேடிக்கொண்டே இருப்பேன். என் வாழ்க்கையில நான் ஒவ்வொன்றையும் கவனமாய் பார்த்து கொண்டிருப்பேன். இன்னைக்கு ஏன் நமக்கு நிறைய விஷயங்கள் அப்படி நிர்விசாரம் ஆயிடுச்சுன்னா, இந்த உணர்வு நஷ்டப்பட்டு போய்விட்டது. சத்துரு இன்னைக்கு சபைக்கு செய்கிற மிகப்பெரிய தந்திரத்தில் ஒண்ணுதான், உணர்வு அப்படியே இல்லாமலாக்கிட்டான். கிறிஸ்துவை குறித்த உணர்வு இல்ல, கிறிஸ்துவின் வருகை குறித்த உணர்வு இல்ல, அவர் சீக்கிரம் வரப்போகிறாங்கிற உணர்வு இல்ல. இப்படி யுத்தம் நடக்கும் போது, இப்படி தேசத்தில் அந்தந்த காரியங்கள் நடக்கும் போது இதை பார்த்துட்டு ஐயோன்னு சொல்றோமே தவிர என்ன உணர்வு வர மாட்டேங்குது தெரியுமா? கர்த்தர் சீக்கிரத்தில் வரப்போகிறார், அவர் இதை வாசற்படியில வந்திருக்கிறார். ஓகே, உணர்வு அடைஞ்ச உணர்வு வரணும், நான் தேடுவேன். உணர்வு வந்துச்சுன்னா என் காரியத்தை நான் சீர்படுத்திக் கொண்டிருப்பேன். உணர்வு வந்துட்டுனா என் வாழ்க்கையை நான் சரி செய்து கொண்டே இருப்பேன். இன்னைக்கு நான் எவ்வளவு பாவம் செஞ்சோம், எவ்வளவு காரியங்கள் என் வாழ்க்கையில நஷ்டப்பட்ட பிறகும் அதை தேடுறதுக்கு எனக்கு ஒரு உணர்வு வரலனா, ஹல்லேலூயா, நான் ரொம்ப பின்வாங்கி இருக்கிறேன் என்று அர்த்தம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது என்று சொல்லிவிட்டு ரோமர் 1வது அதிகாரத்தில் 21 சொல்றாரு. சொல்லிவிட்டு 28:31 சொல்றார் பாருங்கள், வாசிகள். ஆமென். ரோமர் 1, தேவனை அறியும் அறிவை கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக்கொடுத்தார். அடுத்த 31வது வசனம்,
உணர்வில்லாதவர்களுமா, உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், ஆ. சுபாவ அன்பில்லாதவர்களுமா, இணங்காதவர்களுமா, இரக்கமில்லாதவர்களுமா. உணர்வு இல்லைனாலே அடுத்து உடன்படிக்கை மீறுவாங்க, சுபாவத்துல மாற்றங்கள் வித்தியாசமாயிரும், இணங்க மாட்டாங்க, இன்னும் இரக்கம் இல்லை. இன்னைக்கு தேசத்துல நடக்கிற காரியத்தெல்லாம் பார்த்து அப்படிதானங்க தெரியுது. ஒவ்வொரு நாள் நியூஸ் படிக்கும் போது பாரமா இருக்குது. கடந்த நாளிலே தூத்துக்குடியில் ஒரு +2 மாணவியுடைய நிலை. ஆமென். நம்ம வீட்டுல இப்படிப்பட்ட பிள்ளைங்க இருக்கும்போது அவன் அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலை வந்துச்சுன்னா எப்படிங்க அதை தாங்க முடியும்? அந்த பிள்ளையுடைய பெற்றோர் என்ன கதறல் இருப்பாங்க. அவன் இரக்கம் இல்லாதவன், ஏன்னா ஒரு உணர்வு இல்ல. அவனை அந்த பிடிக்கப்பட்டவனை குறித்து சொல்றாங்க, ஆல்ரெடி இதே போல ஒரு பெரிய கேஸ்ல மாட்டி அப்படி சிக்கின பிறகு அந்த உணர்வு இல்ல. உணர்வு இல்லைனாலே நிறைய விஷயங்கள் நான் நிர்விசாரமா செஞ்சுட்டு இருப்பேன். சவுலை விட்டு உணர்வு நஷ்டப்பட்டுச்சு, அதனால தான் செய்கிறதுல நிர்விசாரமா கடைசியில் குறி கேட்க கூட போயிட்டான். ஆனா தாவீதுக்குள்ள உணர்வு நஷ்டமாகல. அதனால தேவ சமூகத்துல இருந்து கேட்கிறா, நிகழ்ச்சி சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே. உணர்வு நஷ்டமாகுதா? இன்னைக்கு இந்த உணர்வு சபையிலும் இன்னைக்கு இல்ல, தேசத்திலும் இன்னைக்கு இல்ல. ஹல்லேலூயா. உணர்வு இல்லாத ஜனத்துடைய இருதயம் இருளடைந்து கொண்டே இருக்கும். நாளுக்கு நமக்கே தெரியாது. ஹல்லேலூயா. அப்படி எனக்கு உணர்வு இல்லைனா ஒரு காரியத்தை நான் எப்படி அறிஞ்சு கொள்வேன் தெரியுமா? உணர்வு வரலனா ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் தேவனை அறிந்து தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளில் உணர்வு இல்லாதவங்கள்ட்ட வெளிப்படுகிற ஒரு சுபாவம் என்ன தெரியுமா? தேவனை தான் ஆராதிப்பாங்க, ஆனா அவங்க வாயில என்ன வராது? மகிமையும் படுத்த மாட்டாங்க, ஸ்தோத்திரம் பண்ண மாட்டாங்க. என்னால இன்னைக்கு ஆராதிக்க முடியல, ஆராதனையில என்னால தேவனை இணைந்து ஆராதிக்க முடியலன்னா எனக்குள்ள அந்த உணர்வு இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உணர்வு உள்ளவன் தேவனை மகிமைப்படுத்துவான். உணர்வு உள்ளவன் தான் கர்த்தரை தேடுவான். இன்னைக்கு என் லைஃப்ல பர்சனல் பிரேயர் இல்லையா, எனக்கு தேவனை தேடுகிற அனுபவம் என் லைஃப்ல இல்லைன்னா ஆமென், எனக்குள்ள அந்த உணர்வு நஷ்டமாகி விட்டது. சபையே, இன்னைக்கு காலையில நம்ம ஜெபிக்க போற ஜெபம் இதுதான். ஆண்டவரே, எனக்கு உணர்வை தருவீராக, ஒரு உணர்வை காற்றை கர்த்தர் வீச பண்ணுவாராக. உணர்வு அடைஞ்சிட்டோம்னா நம்ம வேகமா தேடுவோம், வேகமா காரியத்தை சீர்படுத்துவோம், வேகமா காரியங்களை ஒழுங்குபடுத்துவோம். ஏன்னா உணர்வு உள்ளவனுக்கு தெரியும் சீக்கிரத்தில் அவர் வரப்போகிறார். 10 கன்னிகைகளை குறித்து சொல்லும் போது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகள் நமக்கு தெரியும். மத்தேயு 25வது அதிகாரத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை கவனிங்கள். 1 முதல் 4 வசனங்களை வாசிங்கள் வேகமாக. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமா இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயை கொண்டு போனார்கள். என்ன ரொம்ப சிந்திக்க வச்ச காரியம். சரி, அந்த புத்தி உள்ளவங்க பாத்திரம், ஒரு பாத்திரத்துல என்ன கொண்டு வராங்களா, அதை பார்த்தாவது உணர்ந்தாங்களா? இல்ல. சரி, இவங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு டீம் இல்ல, அதனால இவங்களுக்கு தெரியாதுன்னா ஒரு நியாயம் இருக்கு. அவங்க முன்னாடி ஒரு 5 பேர் காட்டுறாங்க, என்ன கண்டிப்பா கூட. ஏன் என்ன இவங்க எக்ஸ்ட்ரா கொண்டு வராங்கன்னா, இவங்களுக்குள்ள இருந்த உணர்வு என்ன தெரியுமா? அவர் வருவார்னு தெரியும், ஆனா எப்ப வருவார்னு. இந்த தீ அவர் வரும் வர எரியுமான்னு எனக்கு நம்பிக்கை. அவர் வர்றது வர இதை நான் எரிய வச்சுட்டே இருக்கும். அவங்களுக்கு இருந்த உணர்வு என்ன தெரியுமா? இப்ப எரிகிற இந்த தீ, ஒருவேளை இந்த தீ எரியும் போது அவர் வரலாம், ஆனா அவர் கொஞ்சம் தாமதிச்சாருன்னா இந்த தீ பத்தாது. இந்த தீ அவர் வர வர எரியணும்னா எனக்கு கூட கொஞ்சம் என்ன. இந்த உணர்வு யாருக்கு இல்ல தெரியுமா? அவங்களும் மணவாளனை சந்திக்க தான் வந்தார்கள், அவங்களும் அவரை சொந்தமாக்க தான் வந்தாங்க. ஆனா இவர்களுக்குள் இருந்த இந்த உணர்வு அவர்களுக்குள் இல்லாமல் போய்விட்டது. அவங்களுக்குள்ள இருந்த ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? இந்த தீ எரிந்து முடிக்கிறதுக்குள்ள அவரு வருவார். ஆனா இந்த புத்தி உள்ள ஸ்திரீகளுக்குள்ள இருந்த உணர்வு, இந்த தீ எரிவு ஒருவேளை வந்துருவார், ஆனா ஒருவேளை இதை தாண்டி அவர் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதிச்சுனா இந்த தீ பத்தாது என்று சொல்லி உணர்வடைந்து அதற்கு என்ன செய்யணுமோ அதை ரெடி பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க. இந்த உணர்வு இருந்ததுனால அவங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணதுனால அவங்களுக்கு எதை குறித்து பயம் இல்லை. அவங்களுக்கு தெரியும் எல்லாம் ரெடியா இருக்கு, வரும்போது நம்ம போயிடுவோம். இவங்களுக்கு எதுக்கு பிறகு உணர்வு வந்துச்சு தெரியுமா? அவர் வந்துட்டு போன பிறகு. நிறைய பேருக்கு உணர்வு வரும் வந்துட்டு போன பிறகு. அப்பதான் ஐயோ, அன்னைக்கே பாஸ்டர் மேடையில இருந்து கத்தி கத்தி சொன்னாரு, என்ன எடுத்துட்டு வா, என்ன எடுத்துட்டு வா, என்ன எடுத்துட்டு வா. அன்னைக்கு சொல்லும் போது நான் கேட்கல. இன்னைக்கு என்னையும் இல்ல, பாஸ்டரும் இல்ல, என் கூட இருந்து கொண்டு வந்த யாருமே. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த தீ நான் எனக்குள் எரிய விட்டது அல்ல, கர்த்தர் எனக்குள் கொளுத்தி விட்டது. அதனாலதான் தீமோத்தேயு உனக்குள் கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டிட்டே என்றார்.
ஹalleluya. அதை வச்சிராத, அனல் மூட்டிட்டே இரு. ஆமா, இந்த தீவட்டியில் வைத்திருக்கிற இந்த கண் இந்த ஸ்திரீகளுக்கு தெரியும், இந்த தீ ஒருவேளை இந்த தீ அணையறதுக்குள்ள அவர் வந்துருவார். அப்படி வரலனாலும் எங்களுக்கு கவலை, ஏன்னா என்ன இருக்குது, அவர் வர்றது வரை இந்த தீயை நாங்க எரிய வச்சுட்டே இருப்போம், அவருக்கு பிரியமா இருந்து கொண்டே இருப்போம். இந்த உணர்வு நஷ்டப்பட்டதுனால இன்னைக்கு அநேகர் தங்கள் கையில சிலது காணாம போனது கூட, ஐயோ காணாம போயிட்டேங்கிற ஒரு உணர்வே வர மாட்டேங்குது. ஹalleluya. இன்னைக்கு ஈஸியா குடும்பங்கள் பிரிகிறது. இன்னைக்கு ஈஸியா அவன் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிற கூட்டங்கள் அநேகம் உண்டு. தயவாய் இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, ஆமா, உங்கள் குடும்பத்தில் ஒருவேளை இப்படிப்பட்ட இழப்புகள், குடும்பத்தில் பிரிவினைகள், ஆமா, இழப்புகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவரே ஒரு உணர்வின் காற்றை எனக்கு வீச பண்ணுவீராக, என்ன தேட வைங்க ஆண்டவரே. ஹalleluya. தாவீது கேட்டானே, நான் போகலாம் ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின்தொடர்வேனா, நான் திருப்பிக் கொள்வேனா என்று கேட்டதும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ போ தாவீதே, நீ போய் சகலத்தையும் திருப்பிக் கொள்வான். இன்னைக்கு சில வார்த்தை, இந்த வார்த்தையை சில உள்ளத்திற்காக மறுபடியும் கர்த்தர் பேசுகிறார். நீ தைரியமாய் நில்லு, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வான். ஹalleluya. ஆமென். ஆண்டவர் வந்து திருப்பாம தாவீதை விட திருப்பிரு. பைபிள் சொல்லுது, தாவீது போனான், முறியடித்தான், ஒன்றும் குறை விடாமல் சகலவற்றையும் திருப்பிக் கொண்டான். அவர் தந்ததுல நான் இழந்துடக்கூடாது. இந்த ஸ்திரீ இந்த 10ல ஒண்ணு மிஸ் ஆனதும் அவள் வந்து துடிக்கிறா. அவள் அடுத்து எல்லா வேலையும் ஒதுக்கிட்டு வேலையை அதை கண்டுபிடிச்சான். அவளை கண்டுபிடிச்ச பிறகுதான் எல்லா சந்தோஷமே. உணர்வுள்ளவளா இருந்தால். இரண்டாவது அவள் செய்த காரியம், உணர்வு அடைந்து 15வது அதிகாரம் லூக்கா 8வது வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்கலாம். ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்க. எப்படி கண்டுபிடிக்கிறார்? முதல்ல உணர்வு அடைந்தவளாய் அவள் செய்கிற அடுத்த காரியம் என்னன்னா, விளக்கை கொளுத்தினாள். விளக்கை கொளுத்துகிறார். என் வாழ்க்கையில இந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்குமானால், இந்த வெள்ளிக்காசு இவ்வளவு காணாம போய் இவ இவ்வளவு தேடுவதற்கு ரீசன் என்னன்னு கேட்டா, நான் சிம்பிளா சொல்ல, விளக்கு எரியல. விளக்கு எரியும்னா ஒண்ணு கீழே விழும்போது எனக்கு தெரிஞ்சிடும். ஹalleluya. என் வாழ்க்கையில வெளிச்சம் இருக்குன்னா ஒண்ணு காணாம போறதுனால எனக்கு தெரிஞ்சிடும். ஏமா நீ இப்படி தேட வேண்டியது ஆயிட்டுனா, இதுவரை இந்த விளக்கு என்ன ஆகல, எரியல. விளக்கு எரியலனா என்ன விளக்கு? நீதிமொழிகள் 6:23 சொல்லுகிறது, கட்டளையே விளக்கு, வேதமே எனக்கு வெளிச்சம். எல்லாரும் வேதத்தை கையில எடுத்து உயர்த்தி சொல்லுங்க, இந்த வேதமே எனக்கு விளக்குன்னு சொல்றவங்க ஆமென். என் வாழ்க்கையில இந்த விளக்கு எரிகிறது இல்லாமல் போனால் அநேக காரியங்கள் காணாமல் போகும். ஹalleluya. விளக்கு இல்லைன்னா நிறைய விஷயங்கள் காணாமல் போயிடும். ஆமா, அவருடைய அந்த விளக்கு எரியல. இவ வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடுறதுக்கான ரீசன் என்ன? அந்த விளக்கு எரியல. இந்த காயின் மிஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்ன? அந்த விளக்கு எரியல. ஹalleluya. அந்த விளக்கு எரியாததினால் ஒன்று காணவும் இல்லை. இரண்டாவது அவ என்ன பண்றானா, விளக்க கொளுத்துனதும் காயினை பார்த்தாளா? இல்ல. விளக்க கொளுத்துனது எதை பார்த்தா? நீங்க அந்த வீட்டுல இல்லன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சரி, நீங்க பைபிள் நல்லா படிச்சு ஸ்காலர்ஸா இருக்கிறதுனால சும்மா கேட்டேன். விளக்க கொளுத்துனது காயினை பார்த்தாளா? விளக்க கொளுத்துனது எதை பார்த்தா? வெளிச்சப்பா, என்ன ஒரு வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை நான் காரியம். விளக்கு கொளுத்துனதோ அவ அடுத்து செய்யற காரியம் என்ன? வாரியல் எடுத்தா. கரெக்ட். வாரியல் எடுத்து என்ன செஞ்சான்? பெருக்குறானா என்ன இருக்கு? ஏன் இன்னைக்கு நிறைய விஷயம் காண்டல தெரியுமா? குப்பை ஜாஸ்தி ஆயிட்டு. இந்த குப்பை இருக்கிறது ஏன் தெரியல தெரியுமா? விளக்கு எரியல. விளக்க கொளுத்தி பாரு, நிறைய குப்பை உன் கண்ணுக்கு முன்னாடி. ஹalleluya. விளக்கு அணைய குப்பை ஜாஸ்தி ஆகுது. இந்த குப்பை ஜாஸ்தி ஆகுறதுனால என்ன பிரச்சனை தெரியுமா? காணாததை உடனே கண்டுபிடிக்கலாம் முடியல. விளக்க கொளுத்துனது குப்பை மட்டும் இல்லைன்னா அந்த காயின் உடனே தெரியுமா தெரியாதா? பெருக்க தேவையில்லையா? தேவையில்லை. ஆனா இப்ப அவ பெருக்க வேண்டியதா இருக்குது. அன்பு தேவ பிள்ளையே, விளக்கு அணையும் போது காணாம போகிறது ஒரு பகுதி இருக்கு, இன்னொரு பகுதி காணாததை நான் தேடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப கஷ்டம். அதனாலதான் என் வாழ்க்கையில விளக்கு இந்த விளக்கு மட்டும் டெய்லி அந்த வீட்டுல எரிந்து கொண்டிருந்தால் இந்த வீட்டுல இவ்வளவு குப்பை வந்திருக்குமா? அப்ப இந்த குப்பை வருவதற்கு ரீசன் என்ன? விளக்கு எரியல. இந்த வார்த்தை வாழ்க்கையில குறைய வாழ்க்கையில குப்பை அதிகமாயிட்டே இருக்கும். இந்த விளக்கு எரிய குப்பை வெளியேறும். உனக்கானது உன் கையில் சுதரிக்கப்பட்டு கொண்டிருக்கும். ஹalleluya. ஆமென். இந்த வாழ்க்கையின் விளக்கு, இந்த விளக்கை நான் கொளுத்தணும். ஹalleluya. நிறைய பேர் வீட்டுல விளக்கு இருக்கான, விளக்குல என்ன இல்ல தெரியுமா? தீ இல்ல, எண்ணெயும் இல்ல, ஒண்ணும் இல்ல. கேட்டா விளக்கு இருக்கு. விளக்கு இருக்கிறது விஷயம் இல்ல, விளக்குல தீ எரியும்.
அவ விளக்கை கொளுத்தினால் அப்படி விளக்கு கொளுத்துற தீ எரியணும். நிறைய பேர் வீட்டுல பைபிள் இருக்கு, ஆனா பைபிள் எரியல. ஹalleluya. அடிக்கடி சொல்ற வார்த்தை, முன்னாடி எல்லாம் அந்த பைபிள் பிரிண்ட் பண்ணது வந்து வெளியில கருப்பும் உள்ள வெள்ளையும் இல்ல, இப்பதான் பல பல கலர்லாம் வந்துட்டு இதை உருவாக்குனதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இப்படி இது உங்க வாழ்க்கையில மூடி இருக்கிறதே வாழ்க்கை ஃபுல்லா கருப்பா தான் இருக்கும். இதை திறந்துட்டீங்கன்னா வாழ்க்கை வெள்ளையும். விளக்கு இருக்கு, விளக்கு கொளுத்துறீங்களா? இன்னைக்கு ஏன் வாழ்க்கையில குப்பை ஜாஸ்தியாச்சு? ஏன் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இழந்துட்டு இன்னும் திருப்ப முடியல? ஹalleluya. ஏன் இன்னைக்கு என் கையில நஷ்டமானது நஷ்டமாகி கொண்டே இருக்கிறது? விளக்கு எரியல. விளக்கு எரிகிற வாழ்க்கையில ஒன்று நஷ்டப்படவும் செய்யாது, ஒரு குப்பை கர்த்தர் அனுமதிக்கவும் மாட்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் விளக்கு கொளுத்துனதும் காயினை பாப்பான்னு பார்த்து அப்பதான் அவளுக்கு கண்ணுல என்ன தெரியும், இவ்வளவு குப்பை இருக்கா? இந்த வார்த்தை நம்மை சுத்திகரித்துக் கொண்டிருக்கும். யோவான் 15வது அதிகாரத்தின் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக 3வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்கள். இந்த சுத்தமாக்கனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? இந்த ஆக்கப்பட அந்த கொடி அதிக கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும், ஒன்னும் நஷ்டப்படாது. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில ஒரு பக்கம் இழப்புகள், இன்னொரு பக்கம் குப்பை ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குது. ஏன் ரீசன்? ஒரு பக்கம் உணர்வு இல்ல. உணர்வு இல்லாததுனால என்னவா ஆயிடுச்சுன்னா, இந்த விளக்கு கொளுத்தி வைக்கிற ஒரு அனுபவமே இன்னைக்கு வாழ்க்கையில் இல்ல. நிறைய பேர் வீட்டுல இன்னைக்கு விளக்கு இருக்குது, ஒரு விளக்கு இல்ல 10 விளக்கு இருக்கு. கார்ல ஒரு விளக்கு, அடுத்து பைக்ல ஒரு விளக்கு, கிச்சன்ல ஒரு விளக்கு, பெட்ரூம்ல ஒரு விளக்கு, ஹால்ல ஒரு விளக்கு. விளக்காதான் இருக்கு, தெரியல. அதை கொளுத்தி பாரு, குப்பையும் நீங்கும், காணாதது கைக்கு வரும். குப்பையும் நீங்கும், காணாதது கைக்கு வரும். ஹalleluya. ஆமென். விளக்கை கொளுத்துங்க, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபமா இருக்கிறது. வேதத்தை அதிகம் நேசியுங்கள், வேதத்தின் வெளிச்சத்திலே நடக்க துவங்குங்கள். கர்த்தர் வேதத்தில் எவன் பிரியமா இருக்கிறானோ அவனை சேர்த்துக்கொள்ள தேவன் சீக்கிரத்திலே வரப்போகிறார். ஹalleluya. கிட்ட நெருங்க. அந்த விளக்கு தான் நிறைய விஷயங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கும். முச்சடியில எழுந்து அந்த தீ எரிந்து கொண்டிருந்த போது அந்த வெளிச்சத்துல நெருங்கலாம் பாருங்க மோசே. நெருங்கதான் மோசைக்கு நிறைய விஷயங்கள் வெளியில வருது. முதல் விஷயம் என்ன வருதுன்னா, அவன் நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சைய கலட்டி போடு. சிலதை மாற்ற வேண்டியதெல்லாம் கர்த்தர் அந்த வெளிச்சத்துல வெளிப்படுத்துறார். அடுத்து அவன் வாழ்க்கையில திட்டத்தை கர்த்தர் வெளிப்படுத்துறார். எப்படி பிரயாணிக்கிற கர்த்தர் வெளிப்படுத்துறார். எது தேவனுக்கு பிரியமான பாதை என்பதை அவன் அந்த வெளிச்சத்துக்கு கிட்ட நெருங்க. இந்த வெளிச்சத்துக்குள்ள நான் நெருங்க. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் இதை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை குறித்து அதிகம் பேச உண்டு, ஆனால் நான் இன்னொரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிற நேரம் போகிறபடினா, விளக்கு கொளுத்தினாள், உணர்வடைந்தவளா இருந்தாள், விளக்கை கொளுத்தினாள், கடைசியா வீட்டை பெருக்கினாள். இவள் செய்த அடுத்த கிரியை என்ன தெரியுமா? விளக்க கொளுத்தினது. இவ உண்மையிலே விளக்க கொளுத்தினது எதற்காக? காசு தேட. அப்ப அவ என்ன செஞ்சிருக்கணும்? பெருக்காமலே தேட முடியுமா? முடியாதா? ஆனா அவ செய்த கிரியை என்ன தெரியுமா? விளக்க கொளுத்தினதும் அவ கண்ணுக்கு தூசி தெரிஞ்சிச்சு. அவளுடைய ஃபர்ஸ்ட் வேலை தூசியை உதறனா உன் கண்ணுக்கு தெரிய வேண்டிய வெள்ளி காசு தெரியும். அன்பு உள்ளமே, இந்த வார்த்தையை சில உள்ளத்திற்காக நான் பாரமாய் பேசுகிறேன். உன் தூசியை உதறிட்டேனா இழந்தது உன் கைக்கு திரும்ப வரும். உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொண்டு எழும்பு. விளக்கின் வெளிச்சத்தில் அவள் தூசியை கண்டதும் அவளுடைய அடுத்த டிசிஷன் என்ன தெரியுமா? இந்த தூசியை நான் பெருகணும். விளக்கு நமக்கு எதை காண்பிக்கிறதோ அதை இமிடியேட்டா செய்கிற சுபாவம் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை. கர்த்தருடைய வார்த்தை ஒரு தேவ பிள்ளைக்கு வருதுன்னா அதை இமிடியேட்டா செவி கொடுக்கிற ஒரு சுபாவம் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை. அப்படிப்பட்டவர்கள் தான் பிதாவுக்கு பிரியமானவர்கள். பைபிள் சொல்லுகிறது, இயேசு கடைசி வரை அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராய், பிதா என்ன சொல்றாரோ அதுதான். இயேசு ஒரு நாள் 3 சீஷர்களை மறுரூப மலைக்கு, அந்த மலைகளை கூட்டிட்டு போய் மறுரூபமாகி அந்த மகிமையான காட்சியை சீஷர்கள் பார்த்ததும் பேதுரு சொல்றார், ஆண்டவரே இங்கே இருப்பது நல்லது. அந்த மகிமையை பார்த்துட்டோம்னா நமக்கு இந்த பூமி எல்லாம் பிடிக்காது. ஹalleluya. நமக்கு ஏன் இன்னும் இந்த பூமியில பெரிய பெரிய காரியத்தை எல்லாம் சொந்தமாக்கணும்னு விரும்புறோம் தெரியுமா? நம்ம இன்னும் அதை பார்க்கல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் அந்த மகிமையை காட்டிட்டார்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நம்ம மொத்த ஜெபமே, ஆண்டவரே இங்க எனக்கு வேண்டவே வேண்டாம். எல்லாரும் இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் டூர் போயிட்டு வரும்போது பிள்ளைக்கு, அப்பா நம்ம அங்கேயே இருந்துடலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பிள்ளை நம்மளும் அப்படிதான். ஒருவேளை இப்ப ஆண்டவர் வந்து நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் தராருன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு எந்த கண்ட்ரில பிறக்கணும் நீ விரும்புற, இப்படி ஒரு ஆப்ஷன் தான். எத்தனை பேர் இந்தியாவை செலக்ட் பண்ணிருப்பீங்க? உங்க சிரிப்புலயே நல்லா தெரியுது. கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆன அப்புறம் சொல்றோம், எனக்கு அன்னைக்கு யூகே மாப்பிள்ள வந்துச்சு.
சிலதெல்லாம் பார்த்த உடனே அங்கே போயிருக்கலாம், நம்ம மகிமை மட்டும் ஒரு கப் பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பேதுரு கொஞ்சம் தான் பாக்குறார், பரலோகத்து மொத்த மகிமை இல்ல, அந்த மகிமையின் ஒரு கொஞ்சம் காட்சிய மலையில பார்த்தோம். பேதுரு சொல்றார், இசப்பா இங்கே இருந்துரும். இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு வார்த்தை காதுல வருது பாருங்க. மத்தேயு 17வது அதிகாரம் 4-5 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 4ல சொல்றார், நாம் இங்கே இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி 5வது வசனத்தை வாசிங்கள். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்றார். போதும். பேதுருடைய ஆசை என்ன? அப்பா இந்த மகிமையிலே இருந்துடலாம், இந்த மகிமையே போதப்பா, இந்த மகிமையை நான் வாஞ்சிக்கிறேன்ப்பா, இங்கே கூடாரம் போட்டு இருந்துடலாம். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பிதா அவன் காது கேட்க ஒண்ணு சொல்றாரு, இந்த மகிமை நீ விரும்புறியா, இந்த மகிமை நீ வாஞ்சிக்கிறியா, நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இவருக்கு செவி கொடு, இந்த சத்தத்துக்கு செவி கொடு, இந்த வார்த்தைக்கு செவி கொடு, இந்த வார்த்தையின்படி நட, உனக்கு மகிமை கன்ஃபார்ம். இந்த வார்த்தை பிடித்துக்கொள், உனக்கு மகிமை கன்ஃபார்ம். இந்த கோலை பிடிச்சு நட, உனக்கு மகிமை கன்ஃபார்ம். ஹalleluya. வாசிக்கிறது ரொம்ப முக்கியம், கேட்கிறது ரொம்ப முக்கியம், அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் கை கொள்ளுகிறவர்களாய் மாறுங்கள். அவருக்கு செவி கொடு. ஒரு மொழிபெயர்ப்புல இப்படி சொல்லப்படுகிறது, அவருக்கு சொல்றதுக்கு கீழ்ப்படிங்க அப்படின்றார். அவன் செவி கொடுங்க, கேட்கிறதோட விட்டுறாத, நீ அதை இமிடியேட்டா உன் லைஃப்ல நடைமுறைப்படுத்துங்கள். ஹalleluya. ஒரு காரியத்தை நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், தேவனுக்கு கீழ்ப்படியாததும் ஒன்றுதான், தாமதித்து கீழ்ப்படிவதும் ஒன்றுதான். இன்னைக்கு நிறைய பேர் கேட்போம், உடனே இமிடியேட்டா கீழ்ப்படிறோமான்னு கேட்டா அது இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல இல்ல. என்னை உட்படுத்தி சொல்றேன், பல காரியத்துல நம்ம இமிடியேட்டா கீழ்ப்படிறோமான்னு கேட்டா, நான் நீங்க பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்த சக்சஸ் என்ன தெரியுமா? அவர் சொன்ன அடுத்த நிமிஷம் கீழ்ப்படிவாங்க. ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், மோசையா இருக்கட்டும், அவன் எத்தனை பரிசுத்தவான்களை வேதத்தில் எடுத்து காட்ட முடியும்? சொன்ன அடுத்த நிமிஷம் அவர் சொன்னபடி கீழ்ப்படிந்தார்கள். அத்தனை பேரை கர்த்தர் மகிமையில கொண்டு போய் நிறுத்தி வைத்திருக்கிறார். அவர்களுக்கு மகிமை கன்ஃபார்ம் பண்ணிட்டார் ஆண்டவர். ஆமென். அதனாலதான் பைபிள் பலரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, அவர் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தார்கள். அவன் யார் பிரியமானவன் தெரியுமா? விளக்கை கொளுத்துகிறவன் மட்டுமல்ல, அந்த விளக்கு காட்டுற பாதையில ஒருத்தர் நடக்கிறான். தூசி இருக்குன்னு தெரிஞ்சதும், அந்த விளக்கு தூசியை காட்டினதும், இவள் எதற்கு முயற்சிக்கிறான்? தூசிய. ஹalleluya. விளக்கு தூசியை காட்டின பிறகு நான் இன்னும் தூசியை உதறாம நான் காயினை தேடி கொண்டிருப்பேனா, என் தேடலாவே இருக்கும். நீ தூசியை உதறினா உன் கையில கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும். அன்பு சபையே, ஆவியானவர் சபைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமாய் ஒன்றை முழங்குறாதீங்க. ஆமென். உணர்வுள்ளவர்களாகுங்கள், விளக்கை கொளுத்துங்கள், வீட்டை பெருக்குங்கள். இப்படி பெருக்கினவளை குறித்து சொல்லப்படுகிறது, அவள் கண்டுபிடித்தா, அவள் சந்தோஷப்பட்டா. இந்த சந்தோஷத்தை ஒவ்வொருவருக்கு கர்த்தர் தந்தருளுவாராக. ஒரு உணர்வின் காற்றை கர்த்தர் வீச பண்ணுவாராக.